ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜீ தமிழில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியலாக வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க சீரியல் தான் கார்த்திகை தீபம் சீரியல். இப்போ இந்த சீரியலுக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு ஹாப்பி நியூஸ் இந்த சீரியல் ரசிகர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த சீரியலில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க கார்த்திக் ராஜ் அடுத்து விஜய் டிவியில் ஒரு சீரியலில் கமிட் ஆகியிருக்காரு. ஜீ தமிழை விட்டு போக மாட்டாருன்னு நினைச்ச ரசிகர்களுக்கு இது ஒரு பேரதிர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. அண்ட் அதுலேயும் ஒரு இன்பமான விஷயம் என்னன்னா, கார்த்திக் ராஜும் முன்னாடி செம்பருத்தி சீரியலில் ஜோடியாக நடித்த ஷபானாவும் தான் இந்த புது சீரியலில் கமிட் ஆகி அண்ட் இந்த சீரியல் பேரு கதிர்வேல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ரோமோ ஷூட் அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்குள்ள இந்த சீரியலை ஸ்டார்ட் பண்றாங்களா அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அது உண்மைதான். கார்த்திகை தீபம் சீரியல் இன்னும் 2 monthsல முடிய போகுது. கிளைமேக்ஸ் ஷூட் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சீரியல் முடிஞ்ச உடனடியா விஜய் டிவில அந்த சீரியலுக்கு போறாரு கார்த்திக் ராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ரசிகர்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் பட் வருத்தம் நிறைய இருக்கு. கார்த்திகை தீபம் சீரியல் இப்பதான் நல்ல விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்க நிலையில இந்த சீரியலை அதுக்குள்ள முடிக்கிறாங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜீ தமிழை விட்டு எப்படி விஜய் டிவிக்கு போறாரு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. பட் இது உண்மைதானா, இது அபிஷியல் நியூஸ் தானா அப்படின்னு கார்த்திகை தீபம் சீரியல் டைரக்டர் கிட்டே கேள்வி கேட்டிருக்காங்க ரசிகர்கள். பட் இன்னமும் அதை பத்தி எதுவும் சொல்லல. அண்ட் ரசிகர்கள் கார்த்திக் ராஜை எந்த சீரியலுக்கு போனாலும் விட மாட்டாங்க. அவர் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் அவரோட சீரியலுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவர் ஆஃபீஸ் சீரியல்லேருந்து இப்போ நடிச்சிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல் இருக்க மிகப்பெரிய வெற்றிகரமாக ஓடுறதுக்கு அவரோட ரசிகர்கள் தான் காரணமே. அது எந்த சீரியலாக இருக்கட்டும், அதில் நடிக்கிறது கார்த்திக் ராஜ், அவருக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் செம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நியூஸை பற்றி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.